சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட 16 தொகுதிகளில் அதிக இடங்களில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் பாஸ்கரன் தரும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். பாஸ்கரன், நீங்க சொல்லுங்க, சென்னை தொகுதிகளில் வெற்றி நிலவரம் பத்தி சொல்லுங்க. முதலமைச்சர் ஜெயலலிதா எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க? தமிழகம் முழுவதும் 232 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை 3 மையங்கள் நடைபெற்றது. அதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 16 தொகுதிகளில் 10 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றியிருக்கிறது. 6 தொகுதிகளில் அதிமுக வெற்றியை கண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஆர்கே நகரில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. அதே போல டி நகரில் அதிமுக வேட்பாளர் சத்யா வெற்றி பெற்றிருக்காரு. ராயபுரத்தில் ஜெயக்குமார் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. மயிலாப்பூர்ல நடராஜன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. பெரம்பூர்ல அதிமுக வேட்பாளர் வெற்றிவேல் வெற்றி பெற்றிருக்காரு. விரும்பாக்கத்தில் VN ரவி வெற்றி பெற்று 6 தொகுதிகளில் அதிமுக கைப்பற்றியிருக்கிறது. மீதமுள்ள 10 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியை கண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது குளத்தூர்ல MK ஸ்டாலின் வெற்றி கண்டிருக்கார். எழும்பூர்ல திமுகவுடைய வேட்பாளர் ரவிச்சந்திரன் வெற்றி பெற்றுள்ளார். ஆயிரம்பலக்குல செல்வம் வெற்றி பெற்றிருக்கார். அண்ணா நகர்ல மோகன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் மோகன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கார். அதே போல சேப்பாக்கம் திருவடிக்கணியில ஜே அன்பழகன் வெற்றி பெற்றிருக்கார். அதே போல வில்லிவாக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ரங்கநாதன் வெற்றி பெற்றுள்ளார். துறைமுகத்தில் வேட்பாளரான திமுக வேட்பாளரான சேகர் பாபு வெற்றி பெற்றுள்ளார். திருவிக நகரில் தாயகம் கவி, வேளச்சேரியில வாகை சந்திரசேகர், சைதாப்பேட்டையில் மா சுப்பிரமணியம். 10 தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றிருக்கிறது. மீதமுள்ள 6 தொகுதியில் அதிமுக வெற்றியை கண்டிருக்கிறது. 16 சட்டமன்ற தொகுதிகளில் 10 தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம், 6 தொகுதியில் அதிமுகவும் வெற்றியை கண்டிருக்கிறது. ஆர்கே நகரில் போட்டியிட்ட அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா 96,269 வாக்குகள் பெற்றிருந்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரான சிம்லா முத்துச்சோழன் 56,732 வாக்குகள் பெற்றார். வாக்கு வித்தியாசங்கள் என்று எடுத்துக்கொண்டால் 40,000 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக பொதுச் செயலரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா வெற்றி கண்டிருக்கார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திமுக சார்பாக 10 வேட்பாளர்கள் சென்னையில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே போல அதிமுக சார்பாக 6 வேட்பாளர்கள் சென்னை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொகுதிகளில் வெற்றியை கண்டுள்ளனர்.